இது கிராட்டிடியூட் வெப் சீரிஸோட 6வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணியிருந்த அந்த 5 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கு உண்டான லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கும். நன்றி எழுதுறதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். நன்றி எழுதுறதுனா என்ன, அது ஈர்ப்பு விதியில் எவ்வளோ முக்கியமான விஷயம், அதை எழுதுறதுனால நம்மளால் என்னென்ன விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், என்னெல்லாம் நம்ம லைஃப்பில் மாறுது, அதை எழுதுறதுக்கு உண்டான சரியான நேரம் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்துமே இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண நன்றி எழுத சம்மந்தப்பட்ட வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நன்றி எழுதுறதுனா பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள், நான் யூஸ் பண்ணுற சேராக இருக்கலாம், டேபிளாக இருக்கலாம், என் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம், எனக்கு கிடைக்கிற பணமாக இருக்கலாம், என் வீடு, எனக்கு கிடைக்கிற உணவுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம என்னெல்லாம் இருக்கோ நம்மக்கிட்ட அதையெல்லாம் யோசித்து நம்ம எழுதியிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எழுதுகிற நன்றிகள் எல்லாமே உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். என்ன காரணம், நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லுவோம். இப்போது இன்னொரு கொஸ்டின் இருக்குது நடுவில். அதாவது எனக்கு கிடைக்க போகிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லலாமா? அது எல்லாரும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் மூவிலையாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை நிறையா புக்ஸ்லையாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது நடந்துட்ட மாதிரி யோசிங்க, நடந்துட்ட மாதிரி எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் எண்ணத்தில் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா அது விசுவலைசேஷன். அதுவே எழுத்துப்பூர்வமாக பண்ணும்போது அது நன்றி எழுதுன்னு சொல்லலாம். அப்போது நான் ஏன் இது வரைக்குமே ஃப்யூச்சர் பேஸ்டாக நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நன்றி எழுத இன்றைக்கி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. எனக்கு 1 lakh சேலரி கிடைக்கிற மாதிரி ஜாபில் போய் நான் ஜாயின் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும். அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்யூச்சர் பேஸ்ட், அதாவது நடந்த மாதிரி எழுதும்போது நீங்கள் என்ன எழுதுவீங்க? இந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சு, அதுக்காக நன்றின்னு எழுதும்போது ஈர்ப்பு விதியை முயற்சிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இது உண்மையா இல்லையாங்கிற கேள்வியை உங்கள் கான்ஷியஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இல்லாமைன்ற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்க. இதை முயற்சி பண்ணுறதுனால ஒரே நாளில் நீங்கள் கிடைச்ச மாதிரி எழுதும்போது அந்த ஷாக் இல்லாட்டி அதை பற்றின ஒரு சந்தேகம் உங்கள் கான்ஷியஸ்க்கு எழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கும் அதை நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கும் போது நன்றி சொல்லும் போது உங்கள் கான்ஷியஸ் ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆமாம் எனக்கு இல்லாமன்ற விஷயம்லாம் கிடையாது, நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் என் லைஃப்பில் கிடைக்கும், ஆனால் இன்றைக்கி என்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ற அந்த ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்கள் கான்ஷியஸ் கொடுக்கறதுக்கும், உங்கள் கான்ஷியஸ்க்கு என்கிட்ட எல்லாம் இருக்குது, என்கிட்ட இல்லாமன்ற விஷயம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற புரிய வைக்கிறதுக்கும் தான் இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற விஷயங்கள் இருக்கிற சின்ன சின்ன சலனங்களோ இல்லை சின்ன சின்ன இடர்பாடுகளோ எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்கும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உண்டான ஒரு லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்ம லட்சியங்கள் மேலே ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். எடுத்த உடனே நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டேன்னு எழுதும்போது ஒரு உண்மைத்தன்மை கம்மியாகிறதா சில டைம் நம்ம கான்ஷியஸ் உணரும். அது வேண்டாம் அப்படின்றக்காக தான். விசுவலைசேஷனும் அதே மாதிரி தான். உங்கள் கான்ஷியஸ் பேலன்ஸ்டாக இல்லை, ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, இப்போதைக்கு ஏன் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் விசுவலைசேஷன் மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கான்ஷியஸ் இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நெகட்டிவ்க்குள்ளே தள்ள பார்க்கும். நீங்கள் பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும், அதாவது ஒரு 1 or 2 months வரைக்குமே இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லி அதுக்கான விஷயங்கள் எழுதுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப சுலபமாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்காக எழுதலாம். எனக்கு நடக்க போகிற விஷயங்களுக்கு நீங்கள் நடந்த மாதிரி நீங்கள் நன்றி சொல்லலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் நன்றி சொல்லுங்கள். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் மெத்தட்னு சொல்லுவேன். இது சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெப் சீரிஸோட அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு நன்றி சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.